ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சால்னா தான். இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சால்னா தான் ரெடி பண்றோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 2 மசாலா அரைக்கணும். அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சோம்பு கொஞ்சம், 2 அன்னாச்சி முக்கு, கொஞ்சம் ஜீரகம், லவங்கம், பட்டை 4 துண்டு, கல்பாசி கொஞ்சம், 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தேங்காய். இன்னைக்கு ஒரு தேங்காவே நம்ம எடுத்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி சால்னா ரெடி பண்றோம். அதுக்குதான் நம்ம ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கோம். பொட்டுக்கல்ல, கசகசாவை கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு 12 முந்திரி, இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சால்னாக்கு எல்லாம் அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம சால்னா வைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. பாருங்க, ஒரு பெரிய பாத்திரமா இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் நல்லா சூடேறிடுச்சு. இப்ப இதோட நம்ம கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, சோம்பு கொஞ்சம், லவங்கம், 2 துண்டு பட்டை, பெரிய வெங்காயம் 3 இந்த மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை. பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதோட நம்ம இந்த எண்ணெயிலேயே புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சால்னாக்கு கண்டிப்பா புதினா போடணும். கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் எண்ணெயிலே. இப்ப இதோட நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீட் நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு கிண்டி விடுங்க. பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதோட நம்ம இந்த வெங்காயம் மிளகு எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட ஃபர்ஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். பாருங்க, எல்லாம் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்ப இதோட நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. மசாலா எல்லாம் இதோட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு. இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதை ஃபர்ஸ்ட் கொதிக்க விடலாம். பாருங்க, எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதோட நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சால்னா நல்லா கொதிச்சு நல்லா ரெடி ஆகி வந்துருச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.